வந்து இவரின் இந்த தம்பி இந்த வீட்டுக்கு கட்டாயம் போகணும் என்று இருந்தாலும் கூட உடனடியாக வர முடியவில்லை. இருந்தாலும் கூட இப்படியே போய் ஆக வேணும் என்பதில் நான் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தேன். அதன் அடிப்படையில் கேட்டாலும் இவருடைய நண்பருக்கு இவருடைய வீடு தெரியாது. இவரோடு இருந்து ஒன்றாக இருந்து பொறியியல் படத்துக்கு தெரிவாகி உள்ள இவருக்குமே இவருடைய வீடு தெரியாது, இவருடைய பேரும் தெரியாது. அப்போ பேரை சொன்னால் கண்டுபிடிக்கலாம். இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீரம் சரிந்த விளைநிலம் என்று சொல்லக்கூடிய படுவாங்கரை பிரதேசம். அந்த படுவாங்கரை பிரதேசத்திலே மிகவும் 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 அதாவது என்னென்று சொல்கிறேன்னு சொன்னால் தமிழ் உணர்வின் உச்சக்கட்ட கிராமங்கள் அருகிலே பல கிராமம் இருக்குது. கண்ணபுரம் அதே போன்று மண்டூர் பயமுனாங்குளி கண்ணபுரமா சங்கர்புரம், இது சங்கர்புரம். அதுக்கு பக்கத்தில் இருக்குது கணேசபுரம் கிராமம். அந்த கணேசபுரம் கிராமத்தை அண்டிய கிராமம். நான்மையிலே கிட்டத்தில் மலையில் இரவு வேளையில் வந்து போன இடம் அது கணேசபுரம். அவரா கிராமத்துக்கு அண்மையில் உள்ள கிராமம். அதாவது என்னென்னு சொன்னால் போனால் அதிகம் தமிழ் உணர்வு மிக்க. அது மாத்திரமல்ல, ஒரு காலத்தில் முள்மேல் நடந்த காலம். அந்த முள்மேல் அது என்னென்னு சொல்கிறா, முள்மேல் நடந்த காலத்தில் இருந்த ஒரு கிராமம், ஒரு முக்கியமான கிராமம். அந்த முக்கியமான கிராமத்தில் எப்படி அறியக்குள்ள தான் நான் இந்த நேரானல எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்குள்ள அவருடைய தந்தை வாரார் வந்து என்ன மோட்டர் பைக்கால் இறங்குறார் வந்து. அவருடைய தந்தை ஒரு மேசன், அதோட அவர் ஒரு விவசாயி. அதான் தன்னோட தாய், இவருடைய இந்த மாணவருடைய தாய் சற்று முன் சொன்னார், நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஒழுங்காக நல்லா படிப்பிச்சிருக்கோம்னு சொல்லி. அவர் இந்த நான் ஒன்றுமே கதைப்பதற்கு மேல் இவ்வாறு கூறியதை மட்டும் கூறிக்கொள்கிறேன். அதாவது சொன்னார், அழகாக சொன்னார், ஆழமாக சொன்னார், விரிவாக சொன்னார், உணர்வாக சொன்னார், உணர்வுபூர்வமாக சொல்லக்குள்ள சொன்னார். நாங்கள் கஷ்டப்பட்டோம், நான் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம். ஆனால் நான் இந்த பிள்ளைகளை ஒழுங்காக படிப்பிச்சிருக்கேன். என் மகன் ஒருவர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கிளிநொச்சி பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயின்று பட்டம் பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி என் மகள் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலைத்துறை பட்டம் பெற்றிருக்காவு. அது திருமணம் செய்து இருக்கிற திருநீலாவனை சேர்ந்த ஒரு ஆசிரியர். இப்படியெல்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்கக்குள்ள தான் நான் இப்போ வந்து அவர் வந்து நான் இப்போ வந்திருக்கிறார், வந்து போகிறார். அப்படியே இருக்கக்குள்ள இவருடைய அக்காவுடைய மகன் மருமகனும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார், இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். வர்றதுக்குள்ள நாங்கள் பார்ப்போம். அதாவது இவரை பார்த்தால் இவரிடமே கேட்போமே, இவர் என்ன பேர், உங்களோட பேரை முழு பேர் என்ன? பூங்காவரன் லோஜன் என்கின்றவர். பூங்காவரன் லோஜன். இந்த பூங்காவரன் லோஜன் வந்து நீங்கள் வந்து 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடையவில்லை. நீங்கள் பெற்ற புள்ளி 142. அந்த முறை அந்த கட் ஆஃப் வந்து 151. 151 புள்ளி கட் ஆஃபில் 141 புள்ளிகளை பெற்றாலும் புலமை பரீட்சையில் சித்தி அடையலை. ஆனாலும் கூட சாதனதர பரீட்சையில் 5A சித்திகளும் 3B சித்திகளையும் 5A சித்திகளையும் 3B சித்தியையும் பெற்று மனம் தரலாது கணித பிரிவில் பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் போய் வீரதம் பயின்று இருக்கிறாரு. அதே போல் நீங்கள் ஆரம்ப பாடசாலை எதுவும் கூட ஆரம்ப பாடசாலை கணேசபுரம் 14 சக்தி மகா வித்தியாலயத்தில் படிச்சிருக்கிறாரு. அதன் பிற்பாடு ஓயில் அங்கே எடுத்தீங்க, ஓயில் அங்கே எடுத்து தான் 5 ஏக்களும் 3 பீக்களையும் செய்திகள் அதை பெற்றிருக்கிறீங்க. அதாவது கணேசபுரம் மண்டூர் 14 கணேசபுரம் சக்தி மகா வித்தியாலயம், மண்டூர் 14 கணேசபுரம் சக்தி மகா வித்தியாலயத்தில் 5A 3B சித்திகளை பெற்று அப்புறம் பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடிக்கு போய் அங்கே போய் வந்து உயர்தரம் கேட்டு உங்களோட உயர்தரத்தில் அதாவது உங்களுடைய சித்தி ABC அதோட 46வது ரேங்க், இன்ஜினியரிங் 46வது ரேங்க், 46வது ரேங்க், அதோட ABC சித்தியில் பெற்றிருக்கிறாரு. இவ்வாறு இருக்கக்குள்ள இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லணும், சொல்லி போட்டு நாங்கள் அடுத்த தொடரலாம் நினைக்கிறேன். இவரை வீட நான் கேட்டு வந்தாலும் இலேசாக கண்டுபிடிக்கவில்லை. எங்கே பார்த்தாலும் அதாவது வயல்கள், இருபுறம் மருங்கிலும் வயல்கள். மண்டூர் அதாவது பற்றுப்பு பாலத்தினால் உட்பிரவேசித்து மண்டூருக்கு வந்து மண்டூரிலே வைத்தியசாலை வீதியிலிருந்து நேரடியாக ஓடுகின்ற போது அங்கே 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 என்று சொல்லி கொண்டு போய் வரக்குள்ளதான் இறுதியில் வந்து 3 பேரை சந்திச்சிருந்தேன். அதில் இடையில்
நல்ல என்னென்னு சொன்னால் எனக்கு இவங்க கண்டுபிடிக்கிறது லேசாக இருந்த ஒரு மாணவி கார்மில் பாத்திமாக்கள் ஒரு தேசிய பாடசாலை கல்விகள் ஒரு மாணவி அவவும் ஒரு உயரத்தில் பயின்று சித்தியடைந்திருக்கிறாவோ ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு போதாதண்டு இதுவோட நான் அவரோட கூடிய அளவு கேள்வியில் கேட்டு தாய் எல்லாருமே கழிச்சு கொண்டு இருந்தாங்க. அந்த அவங்க சொன்னாங்க பூங்காண்டு கேளுங்க, பூங்காட மகன்தான் அவர். நானும் மேரிசாம் படிக்க வேண்டிய விஷயத்தை எடுத்தது பிறகு திரும்ப அப்படியே பன் ரோட்டால் போங்கன்னு சொன்னோன்னே நான் திரும்பி பன் ரோட்டால் வரக்குள்ளே அது இடையில் இன்னும் ஒரு வீடு அதில் அந்த கோழி குஞ்செல்லாம் வச்சு விற்று கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இது இந்த காரையடி பிள்ளையார் கோயிலுக்கு கிட்ட போய் கேளுங்கண்டு. திரும்ப காரையடி பிள்ளையார் கோயிலுக்கு கிட்ட அங்கேருந்து கேட்டவுடனே இன்னொரு ஐயா என்னோட காட்டினார். அதன் அடிப்படையில் கண்டுபிடித்த வீடு தான் இது. பார்க்கக்குள்ளே பெரிய ஒரு பாரிய வளவு, அதனுடைய ஒரு வீடு, அதே போன்று அழகான வாழை தோட்டங்கள் நிறைந்த இடம். இவ்வாறு இருக்கின்ற போது கோழிகள் தான், நாட்டுக்கோழிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் நாட்டுக்கோழிகள் தான் மேய்கின்றன. அவ்வாறு பார்க்கின்ற போது உங்களுடைய பேரை திரும்புறதுன்னு சொல்லுங்கள். பூங்காவனம் லோஜன். உங்களுடைய தாய், உங்களுடைய பேர் இளையதம்பி வள்ளிப்பிள்ளை. அதோடு உங்களுடைய தந்தையினுடைய பேர் கனகரத்னம் பூங்காவரம். உங்களோட தந்தை எந்த கிராமத்தை சேர்ந்தவர்? இந்த கிராமத்தை சேர்ந்தவர். தாய் துறைநீலாவணன். தாய் துறைநீலாவணன் என்று சொல்லக்குள்ள கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. துறைநீலாவணையும் கல்விக்கு வித்திட்ட கிராமம், ஒரு விஞ்ஞானியை கொண்ட கிராமம், ஒரே வீட்டினிலே 3 பொறியியலாளரை கொண்ட கிராமம், ஒரே வீட்டினிலே 3 பொறியியலாளரையும் 2 பட்டதாரிகளையும் விஞ்ஞான பட்டதாரிகளையும் கொண்ட கிராமம், பல புத்திஜீவிகளை கல்விமான்களை அத்துடன் தமிழ் உணர்வை தோற்றுவித்த கிராமம் என்று சொல்லக்குள்ள துறைநீலாவணை. அந்த துறைநீலாவணை என்ற மண் வாசனை. நீங்கள் துறைநீலாவணை, அவர் மண்டூர் சங்கர்புரம், அவர் மண்டூர் சங்கர்புரம், நீங்கள் துறைநீலாவணை. அது உங்களுடைய பிள்ளை ஒரு மகன் பட்டதாரி, அதாவது இன்ஜினியர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பட்டதாரி, மகள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி, அதோட கலைப்பட்டதாரி. அதோட இந்த மகன் இப்போ ஏபிசி சேர்த்தியாக்கிறது பொறியியல் படத்துக்கு போகிறாரு. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் என்ன? 2AC. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் 2AC. ஆகவே 2AC எதிர்பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு ஏபிசியில் என்ன? ஏ கம்பைன் மேத்ஸ், ஏ பி கெமிஸ்ட்ரி, பி பிசிக்ஸ் சியை பெற்றிருக்கிறீங்க. அதோட பார்க்க கூட நீங்கள் 5A 3 Bக்கள். அந்த பி சித்தி என்ன உங்களோட ஓ லெவலில்? ஐசிடி ட்ராமா தமிழ் ஆகிய 3 பாடங்கள் தான் நீங்கள் பி சித்தியை பெற்று, கணிதம் விஞ்ஞானம் எல்லாம் ஏ சித்தியை பெற்றிருக்கிறீங்க. அவ்வாறு இருக்கக்குள்ள இது முதலாவதோடவே பெர்ஷை முதலாவது ஷொட்டிலே இன்ஜினியரிங் எடுத்துருக்கீங்க. நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போய் அங்கே எந்த ஃபீல்டை தெரிவு செய்வீங்க? இன்ஜினியரிங் தான். அது தெரியுமா எனக்கு? இன்ஜினியரிங்கில் இந்த பகுதி டெக்ஸ்டைல் படிக்க போகிறீங்க. வெரி குட். எல்லாட்ட போட்டாலும் எல்லோரும் சொல்லுவாங்க ட்ரிபிள் இ, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அல்லது சிவில் இன்ஜினியரிங், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அல்லது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அல்லது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்று ஒவ்வொரு சொல்லி. ஆனால் இந்த தம்பி சொல்லுது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், மிகவும் டிமாண்டான ஒரு இன்ஜினியரிங். அந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்குள்ள ஒரு புறம் எடுத்து நீங்கள் ட்ரைனிங், அதாவது டெக்ஸ்டைல் படித்து டிகிரி படித்து நீங்கள் போகக்குள்ள உங்களுக்கு ட்ரைனிங் ஆடை தொழிற்சாலையில் தருவாங்க. அங்கே போனோன்னா அதில் போஸ்ட், அதாவது நார்மலான போஸ்ட்டு, சின்ன போஸ்ட்டு, இவிபி எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் என்று சொல்லுவாங்க. பட்டதாரியாக வர ஒருவரும் இவிபி என்று சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட். அந்த எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்றதுக்கு லட்சக்கணக்கில் சேலரி. அடுத்த சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் என்று சொன்னால் நான் கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி, ஐஜிஎஸ் கவர்மெண்ட் கட்டுநாயக்க, ஸ்டா கவர்மெண்ட் கட்டுநாயக்க போன்றவற்றில் வேலை செய்தனா ஒரு லங்கம் சிலோன் லிமிடெட் கொழும்பில் வேலை செய்தான். அந்த எல்லாத்திலையும் பொறியியலாளராக, மெயின்டெனன்ஸ் மேனேஜராக, மெயின்டெனன்ஸ் என்ஜினியராக விளைஞ்சபடி தான் எனக்கு தெரியும் அந்த நிலைமைகள். அவை மிகவும் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு. டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் உள்ள இன்ஜினியரிங்கை தெரிவு செய்ய போகிறீங்க. உண்மையாகவே நல்ல ஃபீல்டு. அவே நீங்கள் ஆளை சிந்திக்கிற ஒரு ஆள் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டு விருப்பம்? அந்த காலத்துலேருந்து இது ஒரு விருப்பம். டெக்ஸ்டைலில் நாங்கள் படிக்கணும் ஒரு விருப்பம். அதெல்லாம் அதை தெரிவு செய்கிறீங்க. தாயாகிய உங்களுக்கு இவருடைய பரீட்சை முடிவு வந்தோடனே எப்படி இருந்தீங்க? சந்தோஷம் சொல்லக்கூட இன்னும் சந்தோஷம். எப்படியான முறையில் பாஸ் பண்ணுவாருன்னு தெரியும் எங்களுக்கு. அவர் எழுதி வந்தோடனே சொல்லிட்டாரு நான் பாஸ் பண்ணுவேன் நம்மாண்டி சொல்லி. 2ஆம் தரம் படிக்கிறதுக்கு அவர் விரும்பலை. நான் முதல் தரமே பாஸ் பண்ணுவேன் சொன்னார். அதில் அந்த அவர் ரிசல்ட்ஸ் வந்தோடனே சொன்னார் அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன். அதாவது இவர் சொல்லித்தரவும் கூட நான் 2ஆவது தரம் படிக்க மாட்டேன், நான் 1ஆவது தடவை பாஸ் பண்ணுவேன்.
ரெண்டு சொல்லித்தாரு. இவர் வந்து ரிசல்ட்ஸ் வந்த உடனே உங்களுக்கு தெரியும், வேறு முதலே தெரியும், இவர் பாஸ் பண்ணிடுவார், இன்ஜினியராக வந்துடுவார்ன்ட்டு தெரியும். அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஒரு ஒரு அது வந்து அதுதான் முக்கியம். அதாவது நாங்கள் படிக்கக்குள்ளே அவர் அப்படி 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே நான் இன்ஜினியர் தான் வருவேன் படிப்பேன் தான் அவர் அவர்கிட்ட 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புலேயே சொல்ல துவங்கிட்டார். நான் இன்ஜினியராக வருவேன்றதை சொல்ல துவங்கிட்டார். படிக்கிற ரூமிலேயே எழுதி வச்சுட்டார். படிக்கிற ரூமுக்குள்ளே எழுதி வச்சுட்டார். என்னண்டு இன்ஜினியர் எழுதி வச்சிருக்காரு. படிக்கிற ரூம்லேயே சின்ன வயதிலே இன்ஜினியர் எழுதி வச்சுட்டார். அவருக்குள்ள உங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு. நீங்கள் தம்பி தானே, தம்பியோட சந்தோஷம் எவ்வாறு? எனக்கு சரியான கட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டில் ஒரு இன்ஜினியர் உருவாகித்தாரேண்டு. அதை விட இந்த ஊருக்குள்ளே ஃபர்ஸ்ட் பேர் இன்ஜினியர். அதாவது மண்டூரில் சங்கர்புரத்தினுடைய முதலாவது பொறியியலாளர். சரியான கடும் சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது எனக்கு இப்போ கேட்க நல்லா இருக்கேன்னு சொன்னால், அந்த மகளூரில் ஒரு பொம்பளை பிள்ளை மிச்சம் நல்லொரு, அதாவது அந்த பிள்ளைக்கு கொடுத்த வரம் அந்த மெடிசின் என்று சொல்லலாம். அவசரம் நான் வைத்திய நிபுணராக வருவது வந்து அனஸ்தட்டிக், அதாவது மயக்க மருந்து கொடுக்குற ஒரு வைத்திய மருந்து நிபுணராக தான் படிப்பேன் என்று சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிராமத்தில் மகளூர் கிராமத்தில் அவள் வந்து முதலாவதாக மகளூர் சரஸ்வதி வித்யாலயத்தில் 9 எடுத்தவ. அது மாத்திரமல்ல, புலமை பரிசு பரீட்சையில் பாஸ் பண்ணவ. அது மாத்திரமில்லை, மகளூர் கிராமத்தின் முதலாவது பெண் வைத்தியர், மகளூர் கிராமத்தின் முதலாவது பெண் வைத்தியர் என்பதை பதிவு செய்து கொள்வது மாதிரி இவர் வந்து மண்டூர் சங்கபுரம் கிராமத்தினுடைய முதலாவது பொறியியலாளர் என்கின்ற பெருமையை இவர் பதிவு செய்கிறார். இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தோம்னா இவர் படிக்க ஒரு சென்னை வெளிநாடுகளில் இந்த நாடுகளில் இருந்தாலும் கூட இவர் மண்டூர் சங்கபுரத்தினுடைய முதலாவது பொறியியலாளர். நான் நினைக்கிறேன் உங்களோட கணவரும் ஒரு துறையில் அவனு கிராமத்துக்கு சேர்ந்தவர், அவரும் ஒரு ஆசிரியர். அவர் எங்கே படிப்பிக்காரு? சின்னவத்த முத்தமிழ் பாடசாலை. சின்னவத்த முத்தமிழ் பாடசாலையில் படிக்கிறார். உங்களோட மற்ற சகோதரர் வந்து இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி படிக்க கிளிநொச்சி யூனிவர்சிட்டியில் அவரும் இருக்காரு. அவரோட பேர் என்ன? ஜெயதரன். இறுதியாக நீங்கள் இந்த தம்பியில் இந்த வெற்றி பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? சொல்கிறேன், எங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு இந்த ஊருக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமையை சேர்த்து தந்திருக்காரு. மற்றும்படி அந்த கூட்டம் அது ஒன்றுக்கும் போகிற அது இந்த இதெல்லாம் இல்லை. வீட்டில் படிப்புன்றது இருந்ததால் அவர்கிட்ட முயற்சி அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கு. அவருடைய முயற்சியானது அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறீங்க நீங்கள்? நான் இப்போ 2 வருஷத்துக்கு கொண்டு நாங்கள் விட்டு அவரை களுவாஞ்சுடிலாம் ஒரு வீட்டில் அவங்க எங்களை விட நல்லா பார்த்து அவரை 2 வருஷத்துக்கு நல்லா முயற்சி எடுத்து அவரை காலையில் எழுப்பி விட்டு நல்லா படிப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு முதலாவது நன்றி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இருந்த வீடுங்க களுவாஞ்சிக்குடி வினோ மோட்டர்ஸ் அந்த ரோட்டால் உங்களுக்கு என்ன? சரி, நீங்கள் வந்து இப்போ பாடசாலை பட்டு தேசிய பாடசாலையில் யார்கிட்ட படிச்சிங்க? பாடசாலையில் தேவகுமார் சார், தேவகுமார் சார், தெய்வீகன் சார், கோமலா டீச்சர். கோமலா டீச்சரை போய் நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் கழிச்சு கொண்டே இருப்பாங்க. அதே நண்டாவ பயாலஜி பிள்ளைகளுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாவு, மெட்ஸ் பிள்ளைகளுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாவு. அவங்க அடிக்கடி மார்க்ஸ் எல்லாம் அங்கே பாவான் கோமலா டீச்சர். அதே நேரத்தில் நான் நேற்று போய் பார்த்தா என்னென்று சொன்னால் அப்போ அந்த இது ஆர்வங்கள் ஒவ்வொரு இருந்தது என்று ஏனென்று பார்த்தா காலமயில் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலையெல்லாம் ஏற்கனவே படிப்பிச்சிருக்காவு. அது எனது பாடசாலை, எனது தந்தை படிக்க பாடசாலை, நான் படிக்க பாடசாலை, எனது தம்பி படிக்க பாடசாலை. சரியா? அந்த கார்மேல் பாத்திமா கல்லூரி தேசிய பாடசாலை கல்வினையில் படித்தா அங்கே வந்து ஆரம்பத்திலேருந்து அது பேர் அந்த ப்ராக்டிஸ் அவருக்கு அது வந்து பற்று தேசிய பாடசாலைக்கு அப்ளிகேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து இன்றும் மாணவர்களின் மனதிலிருந்து மறக்காத பேர்கள் நான் கேட்பேன். என்ன மாதிரி என்று கேட்பேன். ஒவ்வொரு டீச்சர்ஸும் பற்றி கேட்டு வந்திருக்கேன். அவர் பலர்டையும் படிச்சிருக்காங்க சொல்லுவாங்க. ஆனால் சிலரை வந்து அவங்க இப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு அப்பா மாதிரி பார்த்தாங்க, குடும்ப உறவினர் மாதிரி பார்த்தாங்க, எங்களோட பர்சனல் விஷயங்களையும் கேட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் மெட்ஸ் படித்தாலும் பயோ படித்தாலும் அவர் மெட்ஸ் படிப்பிச்சாலும் எங்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எதுவும் கஷ்டமானதான் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த அறிஞர். அந்த வகையில் நீங்கள் சொன்ன கோமலா டீச்சர் எல்லோரும் கழிச்சு கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி தெய்வீகன் சாரை கழிச்சு கொண்டு இருந்தாங்க, தேவகுமார் சாரை கழிச்சு கொண்டு இருந்தாங்க. தேவகுமாரை இப்போ 1-2 கூடியவர்கள் ஒரு கேர்ள் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என்று சொன்னாங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சாரை சொல்லி கொண்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கோவண்ணன் சாரை கழிச்சு கொண்டு இருந்தாங்க. வர்றதுக்கு கூட பலரை படிக்க சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பாடசாலையில் நல்லா படிப்பிச்சவங்க. என்னடா சிலபஸ் படிப்பிக்காமல் நிறைய பேப்பர்கள் செஞ்சு படிப்பிச்சவங்க. கடைசி கட்டத்தில் நல்லா குறுப்பாக பிரித்து 2-3 குரூப்பாக பிரித்து நல்லா செய்கிறார்கள். அதே மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி செய்கிறார்கள்னு பிரித்து நல்லா செய்கிறார்களுக்கு வேறையா
கொஞ்சம் சாடையாளர்களுக்கு ஒரு மாதிரி அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சு படிப்பிச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. பட்டது மற்றது போனை வச்சு அண்ணாச்சிமார் வந்து படிப்பிச்சவங்க எங்களுக்கு நல்லா. டியூஷனில் எங்கள் டியூஷனில் கல்முனைக்கு நான் முதல் கிளாஸுக்கு போனேன். கெமிஸ்ட்ரிக்கு தேவமார் செட்டை போனேன். ஃபிசிக்ஸுக்கு தெய்வியன் செட்டை போனேன். மேக்ஸுக்கு வினோத் செட்டையும் ஜியாதி செட்டையும் போனேன். ஜாதி ஒன்றாம் மலத்துக்கு போயிருக்கீங்க. அவர் நல்ல ஜாதி சார் நல்ல ஒரு சார். ஆன்லைன் கிளாஸ் போகல. ஆன்லைன் கிளாஸுக்கு மட்டும் போகல. அதாவது நீங்கள் பார்க்க போனால் தேவகுமார், தெய்வீகன், கோமலா, அதே போன்று ஜியாதி சார், அதே மாதிரி யார் சொன்னீங்க, வினோத் சார், எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறீங்க. அதன் அடிப்படையில் இந்த ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்க நீங்கள் இப்போ தற்போதைக்கு மாணவர்கள், பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்கள், ஓயில் பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்கள், சாதனதரம் சித்தியை வரதுக்கு கடையில் தற்போது டியூஷனுக்கு போய் இன்றைக்கு மேத்ஸ், நாளைக்கு சயின்ஸ், பயோ, நாளை அன்றைக்கி இன்ஜின் டெக்னாலஜி, இன்னொரு கிழமையில் பயோசிஸ்டம் டெக்னாலஜி, இவ்வாறு மாறி மாறி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதாவது தனியார் கல்வி நிலையங்களும் மாணவர்களை அழைச்சி கொண்டிருக்குது. அதே சில ஆசிரியர்களும் மாணவர்களை அவங்கள்ட்ட இல்லை, நீ இதைப்படி அதைப்படி என்று பாடசாலைகளிலேயோ இதிலேயோ ஊக்கம் கொடுத்ததாக எனக்கு தெரியல. அதால் மாணவர்கள் அங்கே இங்கே திரிகிறாங்க. அது உண்டு. அது அவ்வாறு இருக்க ஏலவில் எடுக்க போகிறாங்க. நீ உங்களோட ஜூனியர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்க விரும்பின பாடத்தை அவங்க படித்தா அவங்களுக்கு நல்ல. இதை தான் இன்னொரு தம்பி சொன்னான், அவங்க விரும்புகிற பாடத்தை அவங்க படித்தாங்கண்டா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது. அவங்க விரும்புகிற பாடத்தை அவங்க படித்தா வெற்றி நிச்சயம். அதாவது நண்பர் கூப்பிடுறாரு, அல்லது ஆசிரியர் இன்னொருவர் சொல்கிறாரு, அல்லது பக்கத்து வீட்டுக்காரால் இன்னால் சொல்கிறாரு ரெண்டு சொல்லி படித்தாங்கண்டா கஷ்டம் உண்டு. அடுத்தது என்னால் என்ன பிரிவு இழுக்கலும், அது கொமர்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் டெக்னாலஜியாக இருக்கட்டும், பயோசிஸ்டம் டெக்னாலஜியாக இருக்கட்டும், பயோவாக இருக்கட்டும், மெட்ஸாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் என்ன இல்லை இதை இழுக்க முடியும். எல்லா பக்கத்தால் போனாலும் நல்ல ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகலாம். ஆகவே அதை அவங்க பார்த்து தெரிவு செய்தாங்கண்டா நல்ல. அதை தவிர வேறு என்ன சொல்ல போகிறீங்க? வேறு ஒன்றும் சொல்ல. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொல்ல தோன்றுது உங்களுக்கு? ஓகே. அவ்வாறு இருக்கும்போது இந்த தற்போது நேரம் வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 6 மணியை அண்டித்து அவ்வாறு இந்த மாலை வேளையில் மிகவும் கஷ்டப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய படுவங்கரை பிரதேசத்திலே வீரம் செறிந்த விளைநிலம், அதே போன்று தமிழ் உணர்வு மிக்க கிராமமான மண்டூர் சங்கபுரம் கிராமத்திலே, அதாவது இந்த பூங்காவரன் லோஜன் அவர்களை சந்தித்திருக்கிறேன். அதே போன்று அவர்கள் அன்பாக என்னிடம் வந்தபோது நீங்கள் யார் என்று கேட்கவில்லை. ஆனால் உண்மையாகவே அவர்களுக்கு என்ன தெரியாது. ஆனால் நான் வந்தவுடனே அவர்கள் 3 பேரும் வந்து உட்கார்ந்தார்கள். ஆகவே நான் இந்த நேரானலை மேற்கொள்கிறேன். அதே தந்தை வந்தாலும் கூட அவர் வயலில் விதைக்கச் செல்வதன் காரணமாக அவரிடம் தற்போது கதைப்பதற்கு கிடைக்கவில்லை. அவர் நினைக்கிறேன் மிகவும், அதாவது வயலுக்கு நெல்லி விதைப்பதற்கு கொண்டு செல்கின்றபடியாக நடைபெறவில்லை. ஆகவே இந்த மாணவன் பற்றுப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த மாணவன். அதே போன்று இவர் கற்ற ஆசிரியர்கள் பெயர்களையும் சொன்னால் அதை நான் மீண்டும் சொல்கிறேன். தெய்வீகன் தேவகுமார், அதே போன்று ஜியாதி, அதே போன்று வினோத் சார், அதே போன்று கோமலா டீச்சர் என்று சொல்லி தம்பி சொல்கிறாரு. அவ்வாறு இருக்கக்குள்ள பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியிலே கல்வி இன்று 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் சித்தியடையாத நிலையிலும் கூட முதலாவது தரத்திலேயே ABC சித்திகளை பெற்று இன்று சங்கர்புரம் கிராமத்தின் முதலாவது பொறியியலாளராக பதிவு செய்த இந்த லோஜன் அவர்களை வாழ்த்தியவர்களாக தொடர்ச்சியாக இவருடைய டெக்ஸ்டைல் துறையிலே, அதாவது புறவை கைத்தொழில் துறையிலே இவருடைய பொறியியல் பயணம் தொடர வேண்டும். அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வந்து மண்டூர் 13ஆம் குழனி, அதாவது சங்கரபுரத்தில் வசிக்கிறேன். இது ஓயல் மட்டும் 14 சக்தி மகா வித்தியாலயம், மண்டூர் 14 சக்தி மகா வித்தியாலயத்தில் படித்து 5 3V ஒரு சித்தி எடுத்த நான். இது ஏ லெவல் படிக்கிறதுக்கு வந்து பட்ருப்பு மத்திய மகா வித்தியாலயத்துக்கு படிக்க சென்று அங்கே பொறியியல் துறையில் படித்து மெக்ஸ் படிக்க போய் ABC சிட்டியில் எடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் 46வது ரேங்க் எடுத்து இன்ஜினியரிங் என்ற பண்ணிக்கேன். இதுக்கு எங்கள் அப்பாவுக்கு பெரிய ஆசை, இந்த மகன் இன்ஜினியர் ஆக்கணுமென்று. அவர் ஆசையை நிறைவேற்றுற முகமாக தான் நான் படித்து இது நோக்கமே. அவர் ஆசையை நான் நிறைவேற்றினேன். எனது மகன் பட்ருப்பு ஸ்கூலில் போய் படித்து அவர் இன்ஜினியர் மெக்ஸி படிக்க போகிறேன்னு சொன்னார். சின்ன வயதில் இருந்து அவருக்கு மெக்ஸி படிக்கணும் ஆசையில் இருந்தார். அவர் வழியிலாலே நாங்கள் அவரை விட்டு அவர் படித்து நல்ல 3 ABC சித்தியை பற்றி நல்ல பொறியியலாளராக வந்திருக்காரு. எனக்கு கடும் சந்தோஷம். எங்களோட மகன் எங்களுக்கு பெருமையை தந்தது சந்தோஷம்.
இந்த தம்பி ஒரு தம்பி இன்ஜினியர் ஒரு தம்பி இன்ஜினியர் ஆகிக்கான். அதை நினைக்கும் போது உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாக இருக்கு. என்னோட அப்பாவோட ஆசை வந்து எங்கள் 3 பேரையும் படிப்பிச்சு அரசாங்க உத்தியோகமாக்கணுமன்றது ஆசை வர்ற வந்து அவர் படிக்கலை, கூலி வேலை தான் செஞ்சு திட்டவர். ஆனால் பிள்ளைகளை படிப்பிக்கணுமன்ற ஒரு நோக்கத்தில் எங்கள் 3 பேரையும் படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் இது வந்து காரணம் எங்களோட அப்பா தான். எங்களோட அப்பாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல எங்களோட அப்பாவுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். நில்றா